அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு 5 ஆண்டுகளில் இல்லாத மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக வலுவாக கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக 27ஆம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சந்திரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கடகராசியில் ஜென்மத்தில் அமர்கிறாருங்க சுக்கிரன். ஏற்கனவே வித்யாகாரகரான புதன் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் அடிக்க போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் வருவது மிகவும் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விரயத்தை காட்டிலும் சுக்கிரன் ஜென்மத்திற்குள் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். அவரின் அருள் இல்லை என்றால் பெரிய அளவுல பொருளாதார ரீதியான வளர்ச்சியோ முன்னேற்றத்தையோ சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பெரிய அளவில் கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் புத சுக்கிர யோகமானது மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனும் சுக்கிரனும் இணையும் போது அபரிவிதமான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மனித வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் அவர் ஜென்மத்தில் இருக்கும் போது ராசியின் நாதர் ஆட்சி பலம் பெறும் போது இணையும் தருணம் என்பது அற்புதமான வாய்ப்பை அடிக்கப் போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம், வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஜென்மராசியில் மிகவும் வலுவாக அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை புதனுடன் இணைந்து சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பூர்த்தியாகக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உங்களிடம் குறைகளே இல்லாமல் குறைகள் இருக்கிறது என்று எண்ணி பல விஷயங்களை செயல்படுத்த முடியாமல் சிரமத்தை சந்தித்த சூழலிலும் மாற்றம் நிறைவாக கிடைக்குங்க. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஓவியம் வரைவதில் மிக பெரிய அளவில் கைதேர்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அவருடைய ஓவியம் என்பது அனைவரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிப்பட்டவர் ஒரு ஓவியம் ஒன்றை மிகவும் சிறப்பான முறையில் உருவாக்கி அந்த ஓவியத்தை சாலையின் ஓரத்தில் வைத்து அதற்கு கீழ் ஒரு குறிப்பு ஒன்றை எழுதுகிறார். இந்த ஓவியத்தில் யாரேனும் தவறு கண்டால் அதை குறிப்பிட்டு காட்டவும் வட்டமிட்டு காட்டவும் என்று அவர் எழுதி வைக்கிறாருங்க. அதை எழுதி வைத்துவிட்டு சாயந்திரம் வந்து பார்க்கும் போது அந்த ஓவியம் முழுக்க நிறைய இடங்களில் தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர் மிகுந்த மனவருத்தம் கொள்கிறார். அதை பார்த்து வருத்தமடைந்து வீட்டில் அமைதியாக வந்து அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்த அவரது தாய், ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க அவர் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறார். அப்போது அவருடைய தாய் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது இதில் நிறைய இடங்களில் வட்டமிடப்பட்டிருந்ததால் அந்த ஓவியம் தெளிவாக தெரியவில்லை. எனவே அந்த தாய் மீண்டும் இந்த ஓவியத்தை வரைந்து என்னிடம் காட்டு என்று சொல்ல அவர் அதேபடியே மீண்டும் அதே ஓவியத்தை மிக சிறப்பாக வரைந்து தாயிடம் காட்ட அந்த தாய் அதை பார்த்துவிட்டு இந்த ஓவியம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் இதில் தவறு இருக்கிறது என்று குறிப்பிட்டவர்கள் நிச்சயமாக தவறு செய்திருப்பார்கள், நான் சொல்வதுபடி எழுது என்று சொல்ல ஓவியத்தை அடுத்த நாள் அதே போன்று சாலையின் ஓரத்தில் காலையில் வைக்கிறார். அதற்கு கீழே தாய் எழுதிய குறிப்பை கொடுக்கிறாருங்க. அது என்னவென்றால், இந்த ஓவியத்தில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை நீங்களே சரி செய்யவும் என்று எழுதியிருக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களால் சரி செய்ய முடியவில்லை என்றால் அந்த தவறை எப்படி சரி செய்வது என்று சொல்லுங்கள், அதற்காக தனியே ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை வைத்துவிட்டு சாயங்கால வேளையில் திரும்பவும் சென்று அந்த ஓவியத்தை பார்க்கிறார் அந்த நபர். அப்போது அந்த ஓவியத்தில் எந்த விதமான தவறுகளும்
சுட்டிக்காட்டப்படவில்லை. இதை பார்த்தவுடன் தாயிடம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து தெரிவிக்கிறாருங்க. அப்போது தாய் சொல்கிறார், சில நேரங்களில் நம்மளுடைய செயல்பாடுகளில் இவ்வளவு பெரிய கலைஞராக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை மற்றவர்களால் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் அதை குறையில்லாமல் செய்வது என்பது சாத்தியமற்ற ஒன்று. நம்மளால் தான் நம்மளுடைய திறமையை மேலும் மெருகேற்ற முடியும் என்று தாய் அவரிடம் சொல்ல அவருடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்கிறார். உணர்ந்து கொள்வது மட்டுமல்லாது இதற்கு ஏற்றவாறு மேலும் திறமையை மேம்படுத்தி அடுத்தடுத்த வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் தன்னுடைய பணியை மேற்கொண்டு உலக அரங்கில் மிக புகழம் பெற்ற ஓவியராகவும் அவர் பார்க்கப்படுகிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கடகராசிக்காரர்களுக்கு பல நேரங்களில் பலர் உங்களுடைய குறை என்று பல விஷயங்களை சுட்டி காட்டுவார்கள். ஆனால் உண்மையில் அதற்கான தீர்வு அவர்களிடமும் இருக்காது. உங்களால் மட்டும்தான் அதற்கான சிறப்பான வழிகளை உருவாக்க முடியும். எனவே நீங்கள் செய்வது சரி என்று செயல்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து ஜென்மத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகின்றன. எனவே குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உள்ளிட்ட பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய வகையில் புத சுக்கிர யோகம் இல்லத்தில் சிறப்பான மகிழ்ச்சியை கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. மன நிம்மதி அதிகரிக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சுக்கிரன் புதன் ஜென்மத்தில் இருந்தாலும் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கடகராசிக்காரர்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான பணிகளிலும் சிறப்பான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, அமைதியான மகிழ்ச்சியான சூழல் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒன்றே இணைந்திருக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அறிவிற்கு மூலமாக மதிநுட்பத்தின் மூலமாக பார்க்கப்படுகிறார். அவரின் வீட்டில் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுபத்துவ பாதையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்க போகிறது. அடிக்க போகும் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்க போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் நிறைவாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் தடையில்லாமல் சிறப்பாக கைகூட போகிறது. எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை திறன்பட எதிர்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. கலைத்துறையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். வருமானம் ஒரே சீராக அமைவதோடு புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எதிர்கால நலனை கொண்டு தற்போது இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய கலைத்துறை ரீதியான பணி எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் மதிப்பும் மரியாதையும் உயரும். இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எனவே சிறப்பான வகையில் இந்த தருணத்தில் பணிகளை மேற்கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பழைய கடன்களை
இலக்குகளை அடைப்பதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த வேளையில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.